அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசையுடன் சனிப்பெயர்ச்சிக்கான பலனை பார்ப்போம். சிம்மராசினியர்களே, 6-7 சனி பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திடீர் சோர்வு, மந்தத்தனம், சோம்பல், தூக்க கலக்கம் போன்றவையை தரக்கூடியதாக இருக்கும். தலைபாரம், அடிவயிறு, முதுகுவலி, தண்டுவடம், முழங்கால் பகுதி உபாதைகள் தரக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம், மன அழுத்தங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு தொழிலில் இருந்து உத்தியோகத்திற்கு செல்லும் நிலை தரும். பழைய கடன்கள் அடைக்கப்படும். புதிய கடன்கள் சிலருக்கு ஏற்படும். வாகனம் மற்றும் வீடு வாங்குதல் போன்றவையாக இருக்கும். எதிர்பாராத திடீர் சுப செலவுகள் தரும். புத்திரர்களால் மனச்சஞ்சலமும் அவப்பெயர்களும் தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக புத்திரர் பாக்கியத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் கரு உண்டாகும். அதேபோல் நீண்ட நாள் திருமணம் தடையாக இருந்தவர்களுக்கு இக்காலகட்டம் திடீர் வரன் மற்றும் திருமண வாழ்க்கை அமையும். நட்பு வட்டாரங்களில் பண விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. அதேபோல் பேச்சுவார்த்தைகளும் கவனம் தேவை. யாருக்கும் இக்காலகட்டம் வாக்குறுதிகள் அளிக்க வேண்டாம். எக்காரியத்திலும் ஈடுபடும் பொழுது நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்படவும். வாகனங்களை இயக்கும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வெளிநாட்டு பயணிப்பவர்கள் உள்நாட்டிற்கு திரும்பும் நிலை தரும். உத்தியோகத்தில் சிலருக்கு இழப்பீடுகள் தரக்கூடியதாக இருக்கும். இந்த பயிற்சி உங்கள் ராசிக்கு அவ்வளவு அனுகூல பலனாக இல்லை. எனவே அதிக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். உங்கள் முயற்சிகளில் நீங்கள் சில தடைகள் மற்றும் தாமதங்களை சந்திக்கலாம். முயற்சிகளுக்கான பலன்கள் உடனடியாக கிடைக்காது. சனி படிப்பினையை தரும் நியாயமான ஆசிரியராக இருப்பார். சனி பாதகம் தரும் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் சரியான பாதையை தேர்வு செய்யவும். குறுக்கு வழிகளை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். தியானம் மற்றும் பிரார்த்தனை எதிர்மறை பலனை நீக்கும். நேர்மறையை அதிகரிக்கவும். தேவையான அமைதியை கொண்டு வரவும். உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உத்தியோக மாற்றத்தை சந்திக்க நேரிடலாம். பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க இருக்கும். நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் திறமையுடனும் பணியாற்றினால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலம் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்காமல் போகலாம். எனவே நீங்கள் உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். உங்களுக்கு அளிக்கும் பணிகளை குறித்த காலத்திற்குள் முடித்து அளிக்க முயலுங்கள். திட்டமிட்ட பணிகளை ஆற்றுங்கள். பதவி உயர்வுகள் தாமதமாகலாம், ஆனால் அதற்கு வருந்த வேண்டாம். முயற்சி எடுத்து நிலையான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் சந்திக்கும் சவால்களை வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளாக மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூழ்நிலையை அனுசரித்து செயல்பட வேண்டியிருக்கும். உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். உங்கள் இலக்குகளை அடைய வெளிப்படையாக இருப்பது அவசியம். கண்மூடித்தனமாக நம்புவது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும். எனவே உறவை அமைத்து கொள்ளும் முன் நன்கு ஆராய்ந்து முடிவெடுங்கள். திருமண தம்பதிகள் தற்காலிக சவால்களை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் நினைப்பது போல் அல்லது திட்டமிடுவது போல் விஷயங்கள் நடக்காமல் போகலாம். எனவே பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கருத்து வேறுபாடுகளை களைந்து புரிந்துணர்வு வளர்த்து கொள்ளுங்கள். பரஸ்பரம் தேவை அறிந்து நடந்து கொள்வது நல்லது. விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்பது உணர்ந்து நடந்து அனுசரித்து கொள்ளுங்கள். சமரச மனப்பான்மை உறவில் மோதல்களை தடுக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறியவும் உதவும். வதந்திகள் மற்றும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் மற்றும் அங்கீகாரம் அளியுங்கள். நிதிநிலையை பொறுத்தவரை உங்கள் இலக்கை அமைத்து கொண்டு அதன்படி செயல்படுவீர்கள். செலவுகள் அதிகரிக்கலாம். எனவே செலவு கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம். சேமிப்பிற்கு முன்னுரிமை அளிக்கவும். எந்த ஒரு முதலீட்டிலும்
முழுமையான ஆராய்ச்சி பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் அவசரப்பட வேண்டாம். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஒப்பந்தம் மற்றும் பிற வர்த்தக நடவடிக்கைகளில் பெரிய முதலீடு செய்வதற்கு முன் நிதி நிபுணருடன் ஆலோசனை பெறலாம். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப லாபம் கிடைக்காமல் போகலாம் என்பதால் புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரமாக அமைவதில்லை. மற்றவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம். பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருங்கள் மற்றும் உங்கள் நீண்டகால பொருளாதார நலனுக்கு முன்னுரிமை கொடுங்கள். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அர்ப்பணிப்பு உணர்வுடன் படிக்கலாம். மாணவர்கள் சிறப்பாக படித்து தங்கள் கனவுகளை நனவாக்கிக் கொள்ள இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கும் என்றாலும் சில சிறிய சவால்கள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இது தற்காலிகமானதாகவே இருக்கும். எனவே உங்கள் இலக்குகளை அமைத்து கொண்டு செயல்படுங்கள். சோதனை கண்டு விட்டுவிடாதீர்கள். வெளிநாட்டில் தங்கள் படிப்பை தொடர விரும்புவோர் பல்கலைக்கழகம் நிறுவனத்தை பற்றி சாத்தியமான அனைத்து ஆராய்ச்சிகளையும் செய்யுங்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தோன்றும் மாணவர்கள் தங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எனவே வேலை என்றிருக்காமல் ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்கள். முறையான உணவுகளை உட்கொள்வதில் ஆற்றலை நிலையானதாக இருக்கும். வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள். விபத்துகளை தவிர்க்க அவசியமாக வாகன ஓட்டுவதை தவிர்க்கவும். சிறு காயங்கள் கூட மெதுவாக குணமடையும். மேலும் நீங்கள் முழுமையாக குணமடைய நீண்ட நேரம் ஆகலாம். இதற்கு பரிகாரம் சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன். சூரியனுக்கு கோதுமையில் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது நல்லது. நன்றி. வணக்கம்.